இந்த கோல்ட் ப்ரெஸ் ஆயிலில் அப்படி என்ன இருக்குங்க? ஒரு இண்டிவிஜுவல்லிருந்து கார்ப்பரேட்ஸ் வரைக்கும் ஏன் எல்லோரும் இப்போ இந்த கோல்ட் ப்ரெஸ் ஆயில் இண்டஸ்ட்ரியை நோக்கி வந்துட்டுருக்காங்க? இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தேவி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து புது தொழில் முனைவோரை உருவாக்கணுங்கிற நோக்கத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. வணக்கம், நம்ம தேவி இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர். நம்ம ஒரு கோல்டு ப்ரெஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் மேனுஃபேக்சரர். நீங்கள் புதுசாக கோல்டு ப்ரெஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது மிஷினரிஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கோல்டு ப்ரெஸ் ஆயில் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி பிரபலமாக எல்லாத்து வீட்லேயும் ரிஃபைன்ட் ஆயில் இந்த மாதிரியான பல விஷயங்களை தாண்டி இன்றைக்கி கோல்டு ப்ரெஸ் ஆயில் இண்டஸ்ட்ரிங்கிறது ஓவர்டேக் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குங்க. இந்த மார்க்கெட் ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்ட பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கி இந்த கோல்டு ப்ரெஸ் ஆயில் இண்டஸ்ட்ரிக்குள்ளார நிறையா வந்துட்டாங்க. என்னதான் வந்திருந்தாலும் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரெஸ் ஆயிலுக்கான தேவைகள் ரொம்ப 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 நிறையா இருக்குங்க. இந்த தேவைகள் ஏன், எதனால், என்னங்கிறது உங்களுக்கு புரியுமா? ஸோ ஒரு ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இந்த கோல்டு ப்ரெஸ் ஆயில் இண்டஸ்ட்ரி கருத்தில் கொள்ளாமல் உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபருக்கு ஒரு நல்ல இன்கம்மாகவும் ஒரு நல்ல வெல்த் ஜென்ரேட்டிங் பிஸ்னஸாகவும் இந்த கோல்டு ப்ரெஸ் ஆயில் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் இருந்துட்டு வருதுங்க. ஒருத்தவங்க ஏன் கோல்டு ப்ரெஸ் ஆயில் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிற காரணம் கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஒரு கோல்டு ப்ரெஸ் ஆயிலில் எப்படி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம். நம்ம பண்ணக்கூடிய ஆயில் லோ டெம்பரேச்சரில் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம பலது கேள்விப்பட்டிருப்போம். விட்டமின்ஸ் அது இதுன்னு நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடியது எதுவும் டேமேஜ் ஆகாமல் அழியாமல் அந்த ஆயிலில் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறனாலேயே பல பேர் இன்றைக்கி இந்த கோல்டு ப்ரெஸ் ஆயில்ஸை விரும்பி வாங்குகிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம கோல்டு ப்ரெஸ் ஆயிலை ரொம்பவும் விரும்புகிற காரணம் நேச்சர். ஒரு ஆயில் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுமோ, அதாவது அதனுடைய பியூரிட்டி, அதனுடைய கலர், அதனுடைய திக்னஸ், அதனுடைய ஸ்டிக்கி தன்மை. ஒரு ஆயில்னால் பிசுபிசுப்பு இருக்கணும். நம்ம உடம்புக்கு, நம்ம மூட்டுக்கு ஒரு இயந்திரம்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த இயந்திரத்துக்கு நம்ம லூப்ரிகேஷன் கொடுத்து அந்த மூவிங் பார்ட்ஸை நம்ம தேயாமலோ லாங் லைஃப் கொடுக்குறக்காக வச்சுருக்கேங்க. அதே வேலை தான் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆயில்ஸும் பண்ண போகுது. ஸோ இந்த ஆயிலில் உங்களுடைய நேச்சர், அந்த ஆயிலில் அந்த ஒரு எண்ணெயில் இருக்கக்கூடிய நேச்சரை நம்ம எந்த அளவுக்கு ரீட்டைன் பண்ணி நம்ம உடம்புல எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு அது நல்லது கொடுக்குங்க. ஸோ அந்த நேச்சர் ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது ரீட்டைன் ஆகி வர ஒரே ஆயில்ஸ் நம்மளுடைய கோல்டு ப்ரெஸ் ஆயில்ஸ் மட்டும்தாங்க. அடுத்தது டேஸ்ட். நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு கோல்டு ப்ரெஸ் ஆயில், அதாவது மரச்செக்கு எண்ணெய், ரோட்ரி செக்கு எண்ணெய், இல்லை கோல்டு ப்ரெஸ் எக்ஸ்பெல்லர் எண்ணெய், இதில் நீங்கள் எந்த ஆயிலை வேணாலும் பயன்படுத்தி பாருங்கள். அந்த ஆயில் கொடுக்கக்கூடிய டேஸ்ட்டை எந்த ஒரு ரிஃபைன்ட் ஆயில்னாலையும், நீங்கள் எவ்வளவு காஸ்ட்லியாக வாங்கி ரிஃபைன்ட் ஆயில் பயன்படுத்தினீங்கனாலும் அதில் கொடுக்கக்கூடிய டேஸ்ட்டை ரிஃபைன்ட் ஆயில்னால் கொடுக்க முடியாதுங்க. நம்ம காலங்காலமாக நம்ம மூதாதையர்கள், முன்னோர்கள் இதெல்லாம் ஏன் பயன்படுத்தினாங்கன்னால் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பரான டேஸ்ட், அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்களை கருத்தில் கொண்டு தான் இந்த கோல்டு ப்ரெஸ் ஆயில்ஸை ட்ரெடிஷ்னலாக காலங்காலமாக தலைமுறையாக நம்ம பயன்படுத்திட்டு வந்திருக்குங்க. இன்றைக்கி ரிஃபைன்ட் ஆயில் வந்திருந்தாலும் நம்ம பேக் டு ட்ரெடிஷனுங்கிற ஒரு கான்செப்டில் எல்லோரும் இன்றைக்கி கோல்டு ப்ரெஸ் ஆயிலை நோக்கி வந்துட்டுருக்காங்க. இதையும் தாண்டி ஒருத்தவங்க ஏன் கோல்டு ப்ரெஸ் ஆயில் வாங்கணும், கோல்டு ப்ரெஸ் ஆயிலை ஏன் ப்ரிஃபர் பண்ணி வாங்குகிறாங்க அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, கடைக்கு போகிறோம், ஒரு பேக்கெட் ஆயில் வாங்குகிறோம், இந்த நிறுவனத்திலேருந்து அந்த ஆயில் வருது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சூரியகாந்தி எண்ணெய்னு போட்டிருக்காங்க, கடல் எண்ணெய்னு போட்டிருக்காங்க. நம்ம ரிஃபைன்ட் ஆயில் வாங்கிட்டு வரோம். பட் அந்த ஆயில் கடலில் இருந்து தான் எடுத்தாங்களா, இல்லை எந்த மாதிரியான எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் எடுத்தாங்க? நம்ம வீட்டுக்கு என்ன வருது, நம்ம பயன்படுத்துகிறோம், இதெல்லாம் நடக்குதுங்க. இதை தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் தெரிஞ்சு வாங்குகிற ஒரே இடம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்கு ஆலை.
நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே கடலையோ எள்ளோ தேங்காயோ அவங்க போட்டு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி உங்கள் கண்ணுக்கு கொடுப்பாங்க. இதை மக்கள் விரும்பி வாங்கிறதுனால தான் இன்றைக்கும் இந்த கோல்டு ப்ரெஸ் ஆயில் இண்டஸ்ட்ரியில் பூம் இருந்துகிட்டே இருக்குங்க. அடுத்து இந்த கோல்டு ப்ரெஸ் ஆயில் இண்டஸ்ட்ரி எப்படி மாறுது, அடுத்தடுத்த கட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த மாதிரியான கோல்டு ப்ரெஸ் ஆயில் இண்டஸ்ட்ரி மற்றும் புது தொழில் முனைவோர்களை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் தேவி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வீடியோஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். கோல்டு ப்ரெஸ் ஆயில் இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த ஆயிலை பயன்படுத்தும் போது என்னென்ன மாதிரி நன்மைகள், அதனோட அட்வான்டேஜஸ் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இதை மட்டும் பார்த்தா போதுமா, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அதுலேருந்து எனக்கு எந்தளவுக்கு வருமானம் வரும் அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவை பாருங்கள். நான் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.